Taste the Daily. அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 5,45,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 5,45,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைச்சகோதரர் சந்திரசேகர் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவருடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்தும் பல்வேறு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளினுடைய விவரங்கள் குடிநீர் மேல்நிலை தொட்டி மற்றும் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதிலே மின் மோட்டார்கள் அமைத்து மினி டேங்க் சின்டெக்ஸ் டேங்க் அமைத்து அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற பணிகள், அதேபோல பைப்லைன் விஸ்தரிப்பு செய்தல், நியாய விலைக்கடை இல்லாத பகுதியில் நியாய விலைக்கடை புதிதாக கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் அவருடைய சைக்கிள்கள் நிறுத்துவதற்கு சைக்கிள் ஸ்டாண்ட் இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பல தெருக்களுக்கு கான்கிரீட் வீதிகள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று கான்கிரீட் சாலைகள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். அதேபோல ஃபேவர் பிளாக் சாலை அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 31 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு 276,70,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல திரு சந்திரசேகர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அவர் 19 பணிகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதனுடைய மதிப்பு 275,67,000 ரூபாய்.
ஆக மொத்தம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் மொத்தம் 50 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தருணத்திலே தெரிவித்து, அதேபோல எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். அவளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், சிறப்பான சாலைகள் அமைத்தல், கல்லூரிகள் அமைத்தல், அதேபோல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்தல், கால்நடை மருத்துவமனை அமைத்தல், நாய் விலை கடை புதிதாக திறத்தல், புதிய ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளிகள் திறக்கப்பட்டது. அதற்குண்டான கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுகின்றன. இப்படி பல பணிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கணும். சரி, இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்தும் மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலே பல பணிகள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அருமைச்சாரியை மாதேஷ் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆர் துரை என்கிற மாதேஸ்வரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழும திரு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி எம் செல்வம் அவர்களே, நங்கவெளி பேரூராட்சி தலைவர் திரு சி மாணிக்கம் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் சகோதரி எம் முருகன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி திருமதி எம் குப்பம்மாள் மாதேஷ் அவர்களே, முன்னாள் சேர்மன் சகோதரர் திரு கருப்பூர் கே மணி அவர்களே, முன்னாள் சேர்மன் திருமதி பானுமதி பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் சேர்மன் சகோதரர் திரு டி கதிரேசன் அவர்களே, முன்னாள் பிஎஸ்சிபி தொடக்க வெண்குடி தலைவர் திரு பி காளினன் அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர் சாமி என்ற பழனிசாமி அவர்களே, சகோதரர் பேரூராட்சி கவுன்சிலர் சகோதரர் SRT சிவகுமார் அவர்களே, வனவாசி பேரூராட்சி மன்ற தலைவர் திரு ஞானசேகரன் அவர்களே, பேரூராட்சி செயலாளர் திரு சேகர் அவர்களே, வனவாசி பேரூராட்சி நந்தகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? 5 மாவட்டம் போயிட்டு வந்து எங்க நடக்கல. எனக்கு ஒருத்தனையா ஒரு பேசுற அரசியல் தலைவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. என்ன என்னாலும் பண்ணுங்க, ஏன் மக்கள் அப்படி பண்றீங்க? இல்லைண்ணா, இன்னொன்று உங்களுடைய ஏன் கள்ளக்குறிச்சி போனன்னு கேட்டதுக்கு, ஏன் கள்ளக்குறிச்சி போனன்னு அவங்க விட்டு விட்டு இறந்தாங்க, ஒரேடியா இறந்தாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் அதே போல வட்டாட்சியர் அவர்களுக்கும்
மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 5,45,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.